Hello friends, welcome to Beehive. Hope you're all doing good. இன்னைக்கு நம்ம ஒரு சில random தமிழ் sentences எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்க போறோம். Join me, let's get the ball rolling. First நம்ம பார்க்க போற sentence பிடிவாதம் பிடிக்காத. பிடிவாதம் பிடிக்காத இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா don't be headstrong. Don't be headstrong அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த headstrong என்ற வேர்ட் இருக்கு இல்லையா, பிடிவாதம் பிடிக்கிறவங்களை குறிக்கிறதுக்கும் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் மிஸ்டர் ஹெட்ஸ்ட்ராங்னா அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பான் அப்படின்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது எனக்கு உன்னோட எந்த பிரச்சனையும் இல்லை. இதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் நோ பீஃப் வித் யூ. ஐ ஹாவ் நோ பீஃப் வித் யூ. அடுத்ததா நம்ம பார்க்க போறது எனக்கு தலை சுத்துது. இதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா மை ஹெட் ஸ்பின்ஸ். மை ஹெட் ஸ்பின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா யாரும் நல்ல மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. யாராவது நல்ல மூட்ல இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல யாரும் நல்ல மூட்ல இருக்க மாதிரி இருக்குன்னு. அதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா லுக்ஸ் லைக் சம்மன் இஸ் இன் சார்மிங் மூட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லுக்ஸ் லைக் சம்மன் இஸ் இன் குட் மூட் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த விஷயத்துல உங்க கூட 100% இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா I am with you on this 100%. I am with you on this 100% அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அவன் ஊர்ல இல்ல. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது he is out of town. He is out of town. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது காமன் பிளேஸ்ல மீட் பண்ணோம்னா நீ அங்க வந்த உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே இங்கிலீஷ்ல கால் மீ த மினிட் யூ கெட் தேர். கால் மீ த மினிட் யூ கெட் தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நாம அவ்வளவு தாழ்ந்து போகணுமா, நாம அவ்வளோ இறங்கி போகணுமா, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம அவ்வளோ குனிஞ்சு போகணுமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா should we stoop that low. should we stoop that low அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபூலிஷா ஏதாவது பண்ணோம்னா மற்றவங்க நம்மள என்ன கேட்பாங்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ என்ன லூஸா, இப்படியெல்லாம் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்னா have you lost your mind. have you lost your mind அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ சின்ன குழந்தைங்களாம் அட்டென்ஷன் சீக்கிங்காக அழுது அடம் பிடிச்சா என்ன சொல்லுவோம், அவளை கண்டுக்காத விடு சரியாயிடுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு அவளை கண்டுக்காத அதுக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்னா இக்னோர் ஹர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பாய் பேபியா இருந்தா இக்னோர் ஹிம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து உங்களை இரிட்டேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு அவங்கள கண்டுக்காத விடு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா இக்னோர் தெம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்க ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க, அப்ப பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ வேற ஒருத்தவங்களே உங்களை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்கன்னா பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா லாங் டைம் நோ சி. லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உன் மனசு சொல்றத கேளு. ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு மற்றவங்க உன் மனசு சொல்றத கேளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஃபாலோ யுவர் ஹார்ட். ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ முடி வெட்டினியா அப்படின்னு நீங்க மற்றவங்களை பார்த்து கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னா ஹேவ் யூ ஹேட் யோர் ஹேர் கட். ஹேவ் யூ ஹேட் யோர் ஹேர் கட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டிட் யூ ஹேவ் யோர் ஹேர் கட் அப்படின்னும் கேட்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸ்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். டோன்ட் பி ஹெட் ஸ்ட்ராங். ஐ ஹாவ் நோ பீஃப் வித் யூ. மை ஹெட் ஸ்பின்ஸ். லுக்ஸ் லைக் சம்மன் இஸ் இன் சார்மிங் மூட் ஆர் லுக்ஸ் லைக் சம்மன் இஸ் இன் குட் மூட். I am with you on this 100%. He is out of town. Call me the minute you get there. Should we stoop that low? Have you lost your mind? Ignore her. Long time no see. Follow your heart. Have you had your